மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதொருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன தெரியுமா? இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? சாமர்த்தியசாலிங்க நீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன 2025 ஜனவரி மாத ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். இந்த ஜனவரி மாதத்துல உங்களுக்கு ஏற்றம் தரும் கிரகங்கள் எப்படி, மாற்றம் தரும் கிரகங்கள் எப்படி, பரிகாரம் செய்தால் எப்படி வெற்றி, அதைத்தான் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களது ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் களத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல புதன் இருந்தா சுமார், ஆனா சூரியனும் அங்க இருக்கார். சோ கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் சிலருக்கு உருவாகும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் நண்பர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அந்நண்பர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது உச்சிதம். 19/1/2025 முதல் இந்த புத பகவான் அஷ்டம ராசியான 8ஆம் இடத்திற்கு வந்து மறைய போகிறார். மறைவு ஸ்தானத்துல புத பகவான் வரப்போறார். புதன் மறையல, புத பகவான் அஷ்டம ராசியில வந்து, அதாவது மறைவு ஸ்தானத்துல வந்து உட்கார போறார். ஆனால் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுக்க போறார். புரியுதா? நீங்க எவ்வளவு இந்த உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதுவும் குருவோட பார்வையை வேற வாங்கிக்கிறார். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். 5-12 குடை அதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார். இவர்தான் பஞ்சமாதிபதி, விரையாதிபதி. 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். அதன் மூலம் தந்தையின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். எடுக்கும் சில காரியங்கள் சுப செலவுகளை ஏற்படுத்தலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு திடீரென அமையலாம். 28/1/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்திற்கு வந்து உச்சமடைகிறார். மீனராசி அவருக்கு உச்சம். அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவே, பாக்கியங்களை அனுபவிப்பதற்காகவே அவர் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். ஆக இந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய சுக்கிர பகவான் உச்சமடைந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து புதிய தொழில், அதாவது சக தொழில் ஏற்படுத்தலாமா என்ற ஒரு சிந்தனையை மேம்படுத்துவார். அதன் மூலம் நீங்கள் 2வது தொழிலுக்கு ஏற்பாடு செய்து கொள்வீர்கள். 6-11 குடை அதிபதி செவ்வாய். இந்த பகைருண ரோகாதிபதி, லாபாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் நீச்சமடைந்து வக்ரகதியில் இருப்பதால் தன வரவு டைட்டா வந்து போகும். அப்படி இருக்கும், உடனே கிடைக்காது. அதே சமயம் வாக்கு முடிச்சு கொடுக்குறேன், கொஞ்சம் காலதாமதமாகலாம். அதே மாதிரி குடும்பத்துக்கு ஓரளவுக்கு தேவைகளை நீங்கள் எப்பாடுபட்டாவது சமாளித்து நிறைவேற்றுவீர்கள். 18/1/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் வக்ரகதியில் மிதுன ராசி, உங்களது ஜென்ம ராசிக்கு வரப்போறார். முன்கோபம் அதிகரிக்கலாம். முன்கோபத்தை தவிர்ப்பது உச்சிதம். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மனதில் சிறு அளவில் குழப்பங்கள் வந்து சேரலாம். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு நிறைவேறும். அடுத்தபடியா சகாயாதிபதி சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. எடுக்கும் காரியங்களில், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், பேசும் வார்த்தைகளில் எல்லா விதத்திலும் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. 14/1/2025 முதல் இந்த சூரிய பகவான் அஷ்டமராசியான 8ஆம் இடத்திற்கு வந்து சேர்கிறார். அஷ்டமராசிக்கு வந்தா சூரிய பகவான் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில், குடும்பத்தில். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. இருந்தாலும் குருவின் பார்வை சூரிய பகவானின் மேலாக விழுவதால் ஓரளவிற்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணப்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உங்கள் பணிகள் ஆட்டோமேட்டிக்கா சிறப்பாக நடைபெறுவதற்குண்டான வழி வாய்ப்புகள் வந்து சேரலாம்.
7, 10 குடை அதிபதி குரு பகவான் விரயஸ்தானமாக 12ஆம் இடத்தில் இருக்கிறார் வக்கிரகதியில். அதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் சமாளிப்பீர்கள். பெரிய அளவில் பெரிய செலவுகள் வந்து சேர்வதற்கு வழிவகைப்பில் இல்லை. அதனால பெரிய அளவுல செலவு வராது. சாதாரணமா சில செலவுகளை அன்றாட செலவு நம்ம பண்ணிதான் ஆகணும். அதெல்லாம் எந்த கிரகம் எங்க இருந்தாலுமே நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? சில நேரங்களில் சில சந்தோஷமான செலவுகளை செய்யலாம், சில நேரங்களில் சில அசுப செலவுகளை செய்வோம். அதாவது மருத்துவ செலவுகள், இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு நினைச்சுப்போம். அந்த மாதிரி சில செலவுகள் வந்து சேரலாம். இருந்தாலும் குருவின் பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையா சுகஸ்தானத்தில் விழுது. சுகங்களுக்கு குறைவில்லை சுவாமி, எவ்வளவோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனாலும் உங்க வண்டி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு தான் இருக்கு. கரெக்டா? ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனா அடுத்ததா 7ஆம் பார்வை உங்களோட பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல விழுது. உத்தியோகத்துல நீங்க வச்சதான் சட்டம். அதே மாதிரி மறைமுக எதிர்ப்புகளை விலக்கி ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீரடைவதற்கு சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். கடன் சுமை குறைய என்ன வேண்டும் என்பதை திட்டமிட்டு செயல்பட்டு அதற்குண்டான உயர்வுகளை பெறுவீர்கள். அடுத்தபடியா 9ஆம் பார்வையா உங்க அஷ்டம ராசியை பார்ப்பதால் இந்த கஷ்டங்கள் எதனால் வந்தது, எதனால் தீரப்போகிறது அப்படின்னு நீங்க அழகா திட்டம் போட்டு அதை நிவர்த்தி செஞ்சுப்பீங்க. அடுத்தபடியா 8, 9 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம் பரவாயில்லை. தந்தையார் வழி உறவினர்கள், அதன் மூலமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் குறையும். தொழில் வியாபாரம் நிதானமாக அருமையாக செல்லுபடியாகும். அடுத்தபடியா சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறார். பரபரப்பாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் அதற்குண்டான உயர்வுகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நொடி கூட வீணடிக்க கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து சேர்வதால் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து காணப்படும். சில முயற்சிகளை அருமையாக செய்து முடித்து மகிழ்வீர்கள். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக ஏற்படும். கேது பகவான் சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா, இப்ப மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு வேற வழி கிடையாது. எல்லா ஊர்லயும் எல்லா சொந்தக்காரங்க இருப்பாங்களா, அங்கங்க போய் தங்கிக்கலான்னு. அதுவும் இப்பெல்லாம் தங்குற மாதிரிலாம் இல்லை, உறவினர்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. கரெக்டா? அதனால யாரும் வச்சுக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு நாள் கூட அங்க போய் தங்குற மாதிரி முடியல. அப்படி இருக்கும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டு தான் ஆகணும். அது ரைட்டு. ஆனா கரெக்டா உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமா செயல்பட்டீங்கன்னு நல்லது. உறவினர்களின் மூலமாக சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால் கொஞ்சம் அவங்களெல்லாம் அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. வாகன பயணங்கள்ல கவனமா இருக்கணும். என்னைக்குமே கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப நல்லது. அடுத்தபடியா நீங்க என்ன வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் ரொம்ப அற்புதம். அவரை வழிபாடு பண்ண உங்க மனசுல இருக்கிற குறைகள் கண்டிப்பாக தீரும். ஒரு தெளிவு உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணுங்கிற ஒரு அறிவு இந்த திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதனாலே உங்களுக்கு சில முன்னேற்றங்கள் அருமையாக கிடைக்கும். அடுத்தபடியா ரெகுலரா பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா 7ஆம் இடம் 8ஆம் இடம், அதனால சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்க. அடுத்தபடியா முருகப்பெருமான், ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சம் வக்ரம். ஸோ முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க, நெய் தீபம் ஏற்றி. அடுத்தபடியா குரு பகவான், நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் குரு காயத்ரி சொல்லி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செய்ய உங்கள் மனதில் இருந்து வந்த குறைகள் கண்டிப்பாக அகலும். அடுத்தபடியா புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரியா? ஏன்னா சுகஸ்தானம் கேது பகவான், ஜீவனஸ்தானம் ராகு பகவான், அதனால 2 இடமே பலமா இருக்கணும், ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் வழிபாடும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு உத்தியோகம், தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள், குறைகள், சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரித்து காணப்படுவதற்கு வகை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.